என்னக்கா கமல் மாதிரி அடிக்கடி கெட்டப்ப மாத்திட்டே இருக்க? அப்புறம்க்கா நீ முதல்ல போட்டிருந்த பேண்ட் ஷர்ட்டே சூப்பரா இருந்துச்சு. நீ போயிட்டு அதை மாத்திட்டு வாக்கா. ஏய் சும்மாரு. அது முல்லைய பொண்ணு பார்க்க வரவங்களுக்காக போட்ட மேக்கப். அதான் இப்ப கலைச்சிட்டால. நித்யா, நீ செஞ்ச அல்வாவை சரசு திருப்பி கொடுத்து பேசிட்டு இருக்கும் போதே நீ எங்க சொல்லாம கொள்ளாம வெளியில போன? அது அது வந்து அவரு திட்டினதை பார்த்து ரொம்ப நான் பயந்து போயிட்டேன்மா. ஆமா நித்யா, உன் கைப்பக்கம் ஒரே மாதிரி இருக்குமே, அல்வா ஏன் அப்படியாச்சு? அது அது வரப்போற மாப்பிள்ளைக்கு அக்காவை பிடிக்கணுங்கிற பதட்டத்துல கொஞ்சம் தப்பா பண்ணிட்டேன். எப்படியோக்கா, ஆனா அக்கா நீ போட்ட அந்த பேண்ட் ஷர்ட் கெட்டப்பாலதான் நம்ம முல்லையக்க வாழ்க்கையே தப்பிச்சது. என்னடி சொல்ற? ஆமாமா, அந்த பேண்ட் ஷர்ட்டை பார்த்து தானே அந்த மாப்பிள்ளை சொல்ல விட்டான். இல்லன்னா அவன் நல்லவன் நம்ம எல்லாரும் ஏமாந்துருப்போம்ல. அக்கா எனக்காக ஒரே ஒரு தடவை அந்த மெட்ராஸ் பாஷை பேசுக்கா, சூப்பரா இருந்துச்சுக்கா. அதுக்கு அவங்க தானமா வரணும். யாரு? அது அப்படி இல்லம்மா, அந்த கெட்டப் போட்டாதான் அந்த பாஷை வரும் அப்படின்னு சொல்ல வந்தேன். அம்மா, அக்கா எங்க? உள்ளதாமா இருக்கா. முல்லைக்கு இந்த வரணும் தட்டி போயிடுச்சு. அதான் அம்மனுக்கு விரதம் வேண்டியிருக்க. பாக்கலாம். அன்னபூர்ணி, ஒன்னும் கவலைப்படாதம்மா, அவளுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரிம்மா, பாவம் அந்த சரசக்காவை வர சொல்லுங்க, நான் நல்ல அல்வாவா செஞ்சு கொடுக்கறேன். நான் சொல்லிடுறேன்க்கா. சரி, இந்தம்மா. வாங்க சரசக்கா. என்ன நித்யா, வர சொன்னியாமே? இந்தாங்க அல்வா, உங்களுக்காக நான் இப்பதான் செஞ்சேன். ஐயோ, இதுக்காக தான் வர சொன்னியா? அக்கா பயப்படாதீங்க, இது நல்ல அல்வா தான், வாங்கிக்கோங்க, பயப்படாம சாப்பிடுங்க. இந்த அல்வா ரொம்ப அருமையா இருக்கே. முன்னாடி கொடுத்த அல்வாக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. உனக்கு பாவாடை தாவணி சூப்பரா இருக்கு. ஆமாம், உண்மைதான். ஷூட்டிங்ல கூட அப்படிதான் சொன்னாங்க. ஆனா கன்றாவி, அதெல்லாம் எப்படிதான் கட்டுறாங்களோ. கன்றாவியா? சத்யா தெய்வீகமா பாட்டு பாடினா நம்மளும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கவிதை சொல்லி அவளை கரெக்ட் பண்ணணும். என்ன கவிதை சொல்லலாம்? கண்ணே சத்யா, நீ இல்லைனா நான் வெட்டியா, நீயும் நானும் சேர்ந்தா கழுத்துல மாலை, இல்லன்னா போடு என் போட்டோக்கு மாலை. அடடே கண்ணியப்பா, எவ்வளவு அழகா கவிதை சொல்றடா. இது எப்படியாவது அவர்கிட்ட சொல்லிருவோம். ஐயோ, கவிதை மறந்துருச்சே. ஐயோ, இவளை பார்த்தா எல்லாமே மறக்குதே. இப்ப ஏதாவது இவகிட்ட பேசுவோம். ஐயோ, கணச்சு கணச்சு கழுத மாதிரி ஆயிட்டனே. இனி நோ ஸ்பீக்கிங், ஒன்லி டச்சிங். கல்யாணம் கேக்குதா? கல்யாணம் கவிதை சொல்லி சூடாந்தா சூடு வைக்கிறேன். சத்யா, உனக்காக நான் டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டேன். நீ தான் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேங்கிற. உனக்கு வேண்டாம்,
கண்ணியா பண்ற பேரை மாத்திக்கிட்டேன், அமுல் பேபின்னு மாத்திக்கிட்டேன். நீ அமுல் பேபியா? பேர மாத்திட்டா நீ அமுல் பேபி ஆயிருவியா? நீ என்ன பேபி ஆனாலும் நான் ரவுடி பேபி தான்டா. இப்ப பாரு மூஞ்ச பாரு, அமுல் பேபி மூஞ்சி. ஐயா, அப்பா. ஐயோ, அப்பா. 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 ஐயோ, என்னைய வலிக்குது. ஐயோ. அமுல் பேபி, அமுல் பேபி மூஞ்ச கண்ணாடில பாத்துக்கிறியா? பாத்துக்கிறியாடா? மூஞ்சி போடா. நீ சொன்ன லோக்கல் ஐடியாக்கே கண்ணை பழுத்துருச்சு. இதுல இன்டர்நேஷனல் ஐடியா வேற. சாமிகிட்டே பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன். இனிமே அவர் பார்த்துக்கிட்டோம். சார், கடவுள்கிட்ட காரியத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் அவரா வந்து நேர வேலை பார்ப்பாரு. அதாவது சார், அவர் லீலைகளுக்கு ஒரு கருவி வேணும்ல. அந்த கருவி யாரா வேணாலும் இருக்கலாம் சார். அந்த கருவி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கலாம், உங்களை விட ஹேண்ட்ஸமா இருக்கலாம், உங்க பக்கத்திலே இருக்கலாம், உங்க ஆபீஸ்லயே இருக்கலாம், உங்க பிஏவா இருக்கலாம், அவருக்கு பேரு ஜாக்கி சானா கூட இருக்கலாம். இதெல்லாம் எங்க படிச்சு கழிச்ச? சார், கேலண்டர்ல என்னோட ராசிக்கு நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு இருக்கு சார். டேபிள தொட்டு தானே இருக்க. இது ஒன்றும் பொண்ணாவலையே. கிண்டலா சார்? இல்ல, நக்கல். ஓ ஓ, எதுக்கு சத்யாவும் நித்யாவும் சந்திக்க வைக்கணும்? நான் ஏன் நல்லவன் ப்ரூவ் பண்ணும்? போதுண்டா சாமி, எனக்கு சத்யாவும் வேணாம், நித்யாவும் வேணாம். நான் என் பொழைப்பையே பார்க்குறேன். இது வந்து நித்யா நான் ஜாக்கெட்டை கிழிச்சதையும் கடத்தினதையும் போலீஸ்ட சொல்லாம இருக்கா. போலீஸ்ட மட்டும் சொல்லியிருந்தா நம்ம கம்பி எண்ணி இருக்கணும். சார் என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன், நாம நாமன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார். நீங்க கிழிச்சீங்க, நீங்க கடத்துனீங்க. யோ, கிழிச்சதை வேணா நானா இருக்கலாம், ஆனா கடத்தினதுல நம்ம 3 பேருக்கும் பங்கு இருக்கு. இல்ல நீயும் அந்த டிரைவரும் கிரைம் பார்ட்னர்ஸ். இதுக்கு அந்த குடிகாரன் சாட்சி. நான் A1 குற்றவாளினா நீ A2, அந்த டிரைவர் A3. சார், கொஞ்சமாவது நீங்க இந்த கம்பெனி பாஸ் மாதிரி பேசுங்க சார். கொல்லக்கூட்ட பாஸ் மாதிரி பேசுறீங்க. இனிமேட்டு உங்களுக்கு என்னோட ஐடியா கன்சல்டன்சி கேன்சல் பண்ணலாம். பாக்குறேன் உங்க கடவுள் என்னதான் பண்றாருன்னு. அவுட். நான் போறேன். வாங்க. சொல்லுங்க மேடம். நான் பிரபு சாரை பார்க்கணும். ஓ, A1 அக்யூஸ் தான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணீங்களா? ஜாக்கி, ஜாக்கியை கரெக்டா மூட மாட்டாங்க போல இருக்கே. சார் என்ன மேம்? கூட்டு வரேன். என்ட்ரி போட்டீங்களா? என்ன சார்? என்ட்ரி என்ட்ரி. சார் கூட்டு வரேன். நீங்க உட்காருங்க. என்ட்ரி போடுங்க. உட்காருங்க. உட்காருங்க. சரி. சார், யோ என்னையா இப்ப எதுக்கு இப்படி ஸ்கேட்டிங்ல வர? சார் மொத்தமும் போச்சு. என்ன உளர்ற? சார், பிரச்சனை கடவுள் ஹேண்ட் ஓவர் பண்ண போய் அவரு ஹேண்ட் கஃப் அமிச்சிட்டாரு சார். சார், அங்க நித்யா போலீஸோட வந்திருக்காங்க சார். நீயா சொல்ற? சார், நீ சொல்றது ஒண்ணுமே இல்ல. இது வர புது ஆபீஸா இருக்கு. எப்படி தப்பிக்கணும்னு தெரியல. ஏதாவது விண்டோ வழியா தப்பிச்சு விண்டோஸ் மூலமா ஆபீஸ் நடத்திக்கலாம். வாங்க சார் போலாம். யோ இரியா. சார், என்னமோ அவங்க போலீஸ் போக மாட்டாங்கன்னு சொன்னீங்க. போலீஸை கையோட கூட்டு வந்திருக்காங்க சார். இந்த நித்யா அப்பாவி நினைச்சா படுபாவியா இருக்கா சார். வாங்க போலாம். என்னது? ஹல்வா. பாத்தீங்களா சார், புளிய பிடிக்கிறவன் சாக்லேட்டோட வருவான். நம்மள பிடிக்க அல்வாவோட வந்திருக்காங்க. சாரி சார், உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்க எக்ஸ் ஒய்ஃபை மீட் பண்ணேன் சார். அப்பதான் நீங்க என்ன அவங்கன்னு நினைச்சு தப்பா நடந்துக்கிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சத்யாவை மீட் பண்ணீங்களா? ஆமா, நாங்க 2 பேரும் சந்திச்சு பேசணும்.
சார் இந்த உலகத்திலே சாரி கேட்கறதுக்காக போலீஸோட வந்த முதல் ஆள் இவங்கள தான் இருப்பாங்கல்ல. அச்சச்சோ, சார நான் கூட்டிட்டு வரல. ஆ,